அன்பார்ந்த ஆசிரியர்களே, கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலிலே யார் ஆசிரியராக இணைந்து கொள்ளலாம் என்பது தொடர்பான விவரங்களை முதலாவது பார்ப்போம். நாடு முழுவதிலும் இருக்கின்ற பாடசாலையில் கற்றுக் கொடுக்கின்ற கடமையாற்றுகின்ற ஆசிரியர்களும் கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலிலே ஆசிரியர்களாக இணைந்து கொள்ள முடியும். அதே போல பென்ஷன் போனவங்க இருப்பாங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அப்படியான ஆசிரியர்கள் கூட விசேடமாக கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலிலே இணைந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக பிரைவேட்டா டியூஷன் செய்வாங்க. ரைட், பிரைவேட்டா டியூஷன் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பாங்க. அதுபோல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பாடசாலை கலைத்திட்டமாக இருந்தாலும் அதற்கு மேலதிகமான கோர்சஸாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எங்களால் கற்றுக் கொடுக்க முடியும் என்று நினைக்கின்ற நாடு தழுவிய, நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க தாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலில் கற்பிக்க முடியும். அதற்கான வழிவகைகளை நாம் செய்து தரலாம். இப்போ இதில் என்ன மாதிரி படிப்பிக்கிற என்ற விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் அதை அறிந்து கொண்டால்தான் நீங்கள் எவ்வாறு இணைந்து கொள்வது என்பதை உங்களால் தீர்மானித்துக் கொள்ள முடியும். கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலை பொறுத்தவரையில் ஃப்ரீயான கோர்சஸ் நிறைய இருக்கிற, ரைட், மெகா லைப்ரரி அப்படிங்கிற ஒரு செட்டப் இருக்கிற, அதில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கும். இரண்டாவதாக பெய்ட் கோர்சஸ். இந்த பெய்ட் கோர்சஸோட தான் டீச்சர்ஸ்மார் கனெக்ட் ஆகுவாங்க. டீச்சர்ஸ்மார் படிப்பிக்கிற இந்த கோர்சஸ் ரெண்டாக நாங்கள் வகைப்படுத்திருக்கோம். ஒன்று ஜென்ரல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்தது ப்ரீமியம் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் இங்கே இந்த யூசர் அப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அதில் இந்த ஜென்ரல் கோர்சஸ், ப்ரீமியம் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஜென்ரல் கோர்சஸ் அப்படின்னு சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற முறையை சொல்கிறோம். இந்த ஜென்ரல் கோர்சஸுக்குள்ள சப்ஜெக்ட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. ரைட், என்னென்ன பாடங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கிரேடுக்கும் இந்த மாதிரி இருக்கு. பிள்ளை எந்த கிரேடில் லொகின் ஆகிருக்குதோ அந்த கிரேடுக்குரிய மெட்டீரியல் தான் இந்த பிள்ளைக்கு கிடைக்கும். அப்போ இந்த பாடங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாங்கள் வழங்கி இருக்கோம். ஏனென்னா ஆசிரியருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால், வகுப்பறையில் மிக திறமையான மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், மத்தியமமான மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், அதே போல வீக்கான மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இதில் ஒரு சாராரை கவனிக்கின்ற போது அடுத்த இரு சாராரும் அங்கே புறக்கணிக்கப்படுவார்கள் அல்லது அவர்களுக்கு முழுமையான விடயங்கள் கிடைக்காமல். ஆனால் கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் அதற்குரிய ஏற்பாடை செய்திருக்கிறது. ஒரே பாடத்தை ஒரே வகுப்புக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கற்பிப்பார்கள். அப்ப இங்க அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான கற்றல் உள்ளடக்கங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம இலவசமாக தான் கொடுப்போம். அப்போ உதாரணமா மேத்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா மேத்ஸுக்கு 5 டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அப்போ கிரேட் 5ல மேத்ஸ் படிக்கிற பிள்ளை அல்லது கிரேட் 6ல சயின்ஸ் படிக்கிற பிள்ளை அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற டீச்சர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பாடத்துக்கான, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான அந்த கோர்சஸ் கற்றல் விடயங்களை இலவசமாக பார்வையிடும். அந்த நேரத்தில் மாணவர்கள் தங்களுக்கு பொருத்தமான ஆசிரியர்களை தெரிவு செய்து கொள்வார்கள். ஒரு ஆசிரியர் நல்ல மீத்திறனான மாணவர்களுக்கு வேகமாக கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக இங்கே கற்பித்திருப்பார். அதே போல இன்னொரு ஆசிரியர் மத்தியமமான முறையிலே கற்பித்திருப்பார். இன்னொரு ஆசிரியர் மிகவும் வீக்கான பிள்ளைகளுக்கு மிக மெதுவான முறையிலே பாட விடயங்களை முன்னெடுத்து சொல்லக்கூடிய வகையில் அவர் கற்பித்திருப்பார். அப்ப ஒரு பாடத்துக்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட 3, 5, 10 எத்தனை ஆசிரியர்களும் ஒரே சப்ஜெக்டை திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கோம். மாணவர்களுக்கு அப்படியான ஒரு விசேட தன்மை இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலிலே காணப்படுகிறது. ரைட், அப்ப குறிப்பிட்ட எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குற ஆசிரியராக இருந்தாலும் நீங்கள் விரும்பினால் இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல்லே ஒரு ஆசிரியராக இணைந்து கொள்ள முடியும். ஒருத்தரை நாங்கள் எடுத்துட்டோம், அப்பாயிண்ட் பண்ணிட்டோம், இன்னொருத்தருக்கு சான்ஸ் இல்லை, அந்த பிரச்சனை கிடையாது. எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் என்னென்ன சப்ஜெக்டை படிப்பிக்க விரும்பினாலும் அந்த பாடங்களை அவர்கள் கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் சார்பாக கற்பிக்க முடியும். ரைட், இது முதலாவது விஷயம். இது ஜெனரல் கோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது இதில் இருக்கிற இன்னொன்று தான் ப்ரீமியம் கோர்சஸ் ஒன்று இருக்குது. ப்ரீமியம் கோர்சஸ்ன்றது இதே மாதிரி தான். அது ஜெனரல் கோர்சஸ் 12 மாதங்களுக்காக நம்ம வழங்குகின்ற கற்றல் விடயங்கள். அதாவது சிலபஸை 12 மாதங்களுக்கு டிவைட் பண்ணி அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் 12 பக்கெட் இருக்குது. அதுக்குள்ள அந்த கோர்சஸை நாங்கள் போட்டிருக்கோம்.
அப்போ பிள்ளை 12 மாதங்களில் முதல் மாதம் கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக பார்வையிடும், தங்களுக்கு பொருத்தமான ஆசிரியர் தெரிவு செய்து கொண்டு அந்த ஆசிரியருடைய கோர்சஸை அந்த பிள்ளை செகண்ட் மந்த்லேருந்து பை பண்ணக்கூடிய நிலைமையில் நாங்கள் ஜென்ரல் கோர்சஸை அமைச்சிருக்கிறோம். ப்ரீமியம் கோர்சஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் கோர்சஸ் சொல்வது ஒன் டைம், ரைட்? குறிப்பிட்ட அந்த காலப்பகுதிக்கு ஒன் டைம் பை பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த ப்ரீமியம் கோர்சஸ் இருக்கும். உதாரணமாக கிரேட் 5 பாஸ் பேப்பர் அல்ல மாடல் பேப்பர் பேக்கேஜ் ஒன்று நாங்கள் டிஸ்கஷனோடு போட்டுட்டோம்னா, கிரேட் 3, 4, 5 இந்த 3 வருஷத்தில் இருக்கிற பிள்ளைகளும் அதை பை பண்ணலாம், அதை வாங்கி படிக்கலாம், திரும்ப திரும்ப மீட்டி படிக்கலாம் அந்த கோர்சஸ், ரைட்? அப்போ 3ஆம் ஆண்டில் ஒரு பிள்ளை ஒரு கோர்ஸை பை பண்ணால் கிரேட் 3, கிரேட் 4, கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எழுதுகிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த கோர்ஸை படிக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி ஓலவலாக இருந்தால் 10ஆம் ஆண்டில் பை பண்ணால் 1ஆம் ஆண்டுக்கும், ஃபர்ஸ்ட் இயரில் பை பண்ணால் செகண்ட் இயருக்கும், அட்வான்ஸ் லெவலுக்கு இந்த மாதிரி வசதி இந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது. ஏனைய வகுப்புகளாக இருந்தால் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பிள்ளைக்கு அந்த கோர்ஸை படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, மாதம் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக அந்த கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த ப்ரீமியம் கோர்சஸுக்குள்ள டேர்ம் பேப்பர் பேக்கேஜ், இப்போ அடுத்த 3ஆம் தவணை ஆண்டு பரீட்சை இருக்குதா இல்லையா? அப்போ ஆசிரியர்கள் இப்போது புதிதாக இணைந்து கொள்கின்ற ஆசிரியர்கள் டேர்ம் பேப்பர் டிஸ்கஷன் ஒன்றுக்காக தங்களை கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலோடு இணைத்துக் கொள்ள முடியும். அவர்களுடைய மாடல் பேப்பராக இருக்கலாம், பிரபலமான பாடசாலைகள் வளையம் மாகாணம் பேப்பர்களாக இருக்கலாம். இந்த ஒரு 10 பேப்பர் செட் அல்லது ஒரு 5 பேப்பர் செட் எடுத்து அது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அந்த டீச்சர்ஸ்மார் அதை விளங்கப்படுத்தி அதுக்குரிய டியூடைன் நாங்கள் கொடுத்து ஆன்சரையும் கொடுத்து அது ஒரு கோர்ஸாக நாங்கள் போடுவோம், ரைட்? பிள்ளை விரும்புகிற இடத்துல அந்த கோர்ஸை பை பண்ணி படிக்கிறோம். இதுதான் ப்ரீமியம் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரல் கோர்ஸ் 12 மாதங்களுக்கு அந்த கோர்சஸ் நாங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த 3ஆம் தவணை நிறைவடைகின்ற காலப்பகுதி வரைக்கும் நாங்கள் ஜென்ரல் கோர்சஸ்க்குள்ள சிலபஸை படிப்பிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜனவரி ஆகின்ற போது 2027 ஜனவரி ஆகின்ற போது சில வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் மாற்றமடைகிறது, ஏனைய வகுப்புகளுக்கு பழைய பாடத்திட்டம். அந்த நேரத்தில் நாங்கள் ஜென்ரல் கோர்சஸில் 12 மாதங்களுக்கான கோர்சஸை கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு நவம்பர் டிசம்பரில் நாங்கள் ரெடியாகி கொடுப்போம். இப்போ நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற இந்த ப்ரீமியம் கோர்சஸ்க்குள்ளால டேர்ம் டெஸ்ட்டுக்கு, தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு பிள்ளை தயாராகக்கூடிய அந்த கோர்சஸை ரெடி பண்ணுறதுக்கு ஆசிரியர்கள் நாங்கள் இதோட பிணைச்சு கொள்கிறோம், ரைட்? இதுதான் ஜென்ரல் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆசிரியர்கள் கற்பிக்க இருக்கின்ற 2 விதமான கோர்சஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது ஆசிரியர்கள் இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலிலே இணைந்து கொள்வதாக இருந்தால் அவர்கள் எவ்வாறு தங்களை இணைத்துக் கொள்வது என்ற விடயத்தை அடுத்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம்.